ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2018 ரிலீஸ் ஆன ஏக்கன் பாபு சீரிஸோடைய செகண்ட் சீசனை கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம ஹீரோவை தவிர. இந்த சீரிஸோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு. அது கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி சொல்றாங்க. நம்ம ஹீரோடைய டீம்மேட்ஸ் அது கொலையா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அது கொலையா இல்ல இயற்கை மரணமானு கண்டுபிடிச்சாரா அப்படின்றதுதான் கதை. படம் சும்மா பரபரப்பா போகும். ட்விஸ்டும் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சூப்பரா வச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீசனை பாருங்க, மொத்தமா 8 சீசன் இருக்கு. எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த அளவுக்கு தாறுமாறா கொண்டு போயிருப்பாங்க. சரி வாங்க இந்த சீரிஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ பிரமோத், தஷ்குப்தா இந்த 3 பேருமே ஒரே வீட்டுல தான் ஒன்னா இருக்காங்க. நம்ம ஹீரோ குக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை தீச்சிக்கிட்டு இருக்காரு. மத்த 2 பேரும் கலாச்சிட்டே இருக்கும் போது இப்போ யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. நம்ம தஷ்குப்தா தான் போயிட்டு கதவை திறக்கிறாரு. யாருன்னு பார்த்தா இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி தான் வந்திருக்காங்க. கூடவே அந்த ஆன்டியோடைய பையனும் வந்திருக்காரு. ஏக்கன் எங்க இருக்காரு, நான் ஏக்கனை பார்க்கணும், உடனே நான் ஏக்கனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, ஏங்க எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க வீட்டுல உட்கார்ந்து குக் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னுடைய காம்ப்ளெக்ஸ்ல ஒருத்தரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, அம்மா அது கொலை கிடையாது, அவரு ஹார்ட் அட்டாக் வந்து தானா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, என்னடா என்னையும் எதிர்த்து பேசுறியா, உன் பொண்டாட்டி சொல்லி கொடுக்குறாளா, ஒழுங்கா நான் சொல்ற பேச்ச கேட்டு நட அப்படின்னு சொல்லிட்டு, அது கண்டிப்பா கொலையாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு, அது நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ண பாக்குறாங்க. நீங்க தான் வந்து விசாரிக்கணும், விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயே வெயிட் பண்ணி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த கரண்டியை தூக்கி போட்டு உடனே கிளம்பி என் காம்ப்ளெக்ஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அந்த பையன் ஐயோ எங்க அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை மாத்த மாட்டாங்க, எப்படியாச்சும் நீங்க கிளம்பி வந்துட்டு அந்த கேஸை விசாரிங்க, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, தம்பி நீங்க எப்படி இந்த அம்மா வச்சு சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, என்ன ஷேர் பண்றது அப்படின்ட்டு போறாரு. நம்ம ஹீரோக்கு இந்த கொலை கேஸை விசாரிக்கிறது அப்படின்னா கை வந்த கலை, ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஓகே நம்ம 3 பேரும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 2 நைட்டுக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்ட மக்களே, நீங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த வாய்ஸ் சரி கிடையாது, நீங்க மைக்க மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணீங்க. இவ்வளோ ஏன் ஒரு நபர் என்னுடைய இன்ஸ்டாகிராம்க்கே வந்து பர்சனல் மெசேஜ்ல நீங்க பேசுறது எல்லாமே ஓகே தான், அந்த மைக் தான் சரியில்லை போல மாத்துங்க அப்படின்னு சொன்னதுனால புது மைக் மாத்திருக்கேன், இந்த சவுண்ட் நல்லா இருக்கா இல்லையா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இப்ப அப்படியே பேக் டு த டாபிக். இப்ப அப்படியே 2 நாளைக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சுதீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சருகலாம் போட்டு அந்த அபார்ட்மெண்ட் பக்கமா நடந்துட்டே இருக்கும் போது கார் வருது. காருக்குள்ள இருந்து ஒரு டாக்டர் இறங்குறாரு. அங்க வந்த ஷாமு, என்னுடைய அங்கிளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு, நீங்க உடனே வாங்க வந்து செக் பண்ணுங்க அப்படின்னும் போது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் அந்த சுதீர் நோட் பண்ணிட்டு இருக்காரு. ஷாமு இந்த டாக்டர் கூப்பிட்டு மேல போக, டாக்டர் போயிட்டு ஷாமுடைய அங்கிளை செக் பண்றாரு. செக் பண்ணி பார்க்கும்போது மூச்சு பேச்சே காணும், இவரு இறந்து போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் அப்படியே சமயா அழுகுறாங்க. ஷாமுடைய மனைவியும் பயங்கரமா அழுகுறாங்க. ஏதோ ஆச்சு, ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சா மயங்கி கீழே ஊந்துட்டாரு. அநியாயமா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அழுக, ஆமாமா இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாலும் தேவையில்லாத விஷயம் தான், நான் நோட் பண்ணிக்கிறேன், இறந்து போன டைம் டேட் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறேன், நீங்க சீக்கிரமா வந்துட்டு அந்த டெத் சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. டாக்டர் போனதுக்கு அப்புறமா அங்க சுதீர் வராரு. என்னமாச்சு, டாக்டர்லாம் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூட்டிட்டு வந்தோம், ஆனா இந்த மனுஷன் அநியாயமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுக. இவர் தான் கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டாரு. நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எங்க எல்லா சொந்தக்காரங்களும் ராஜஸ்தான்ல இருக்காங்க, கால் பண்ணி கூப்பிட்டாலும் உடனே கிளம்பி வரமாட்டாங்க, அங்கிள் பெருசா யாரு கூடயும் பழகவும் மாட்டாரு, இப்போ நாங்களே தான் எல்லா காரியத்தையும் பண்ணோம் அப்படின்னும் போது, நீங்க கவலைப்படாதீங்க நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஏதோ சவுண்ட் கேட்கும், நான் போயிட்டு அது என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆமா இன்னும் எதுக்காக கோவிந்த் அங்கிள் வராம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி கேட்கும் போது, கண்டிப்பா வந்துருவாரு, நம்ம போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே துர்கா பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, மூலம்லாம் அடிக்கிறாங்க. அந்த டைம்ல சுதீர் கீழே போயிட்டு, இந்த மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் அநியாயமா இறந்து போயிட்டாரு, இப்போ வந்துட்டு மேல தாளங்கள்லாம் கொட்டி எந்த கொண்டாட்டமும் வேணாம், கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ரியல் டைம்
நம்ம ஹீரோ தஷ்குப்தா பிரமோத் 3 பேருமே சேர்ந்துட்டு அந்த பிட்டு ஆன்ட்டி வீட்டுக்கு வந்து கதவை தட்டும் போது உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வாங்க உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோவுடைய மூஞ்சி முழுக்க பவுடரா பூசிக்கிட்டு வந்திருப்பாரு. ஏன் இவ்வளவு பவுடர் பூசிக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் கலாய்க்கும் போது அது ஒண்ணும் இல்ல ஆயில் ஸ்கின் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே அந்த பிட்டு ஆன்ட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு பிளட்டே இல்லையோ அதான் மூஞ்சி வெளிரி போயிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் பாக்குறது கையெல்லாம் பாக்குறது இவ்வளவு பெரிய இன்வெஸ்டிகேட்டரா இருக்கீங்க உடம்ப கூட பாத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆன்ட்டி அது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, அந்த மனுஷன் வெயில் ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் பூசிட்டு வந்திருக்காரு, மத்தபடி வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத் சொல்லி சமாளிக்கிறாரு. இந்த டைம்ல நம்ம தஷ்குப்தா இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தா நம்மளையும் பேசியே இந்த பாட்டி கொலை பண்ணுவாங்க, நம்ம ஆன்ட்டி கொன்றுவாங்க, நம்ம போயிட்டு அன்னி கூட ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குக் பண்ணும்போது இவரு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த ஃபேமிலியே நம்ம தஷ்குப்தாவுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அன்னி எதுக்காக இப்போ ஆன்ட்டி வந்துட்டு இந்த கேஸ்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கே தெரியல, அது வந்துட்டு ஒரு சாதாரண இறப்பு தான், அவர் வந்துட்டு உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு, ஆனா அதை இவங்க புடிச்சு வச்சுக்கிட்டு கண்டிப்பா கொலையை விசாரிக்கணும், எப்போ வந்துட்டு ஏக்கன் பாபு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உயிர் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே அந்த ஆன்ட்டியை காமிக்கிறாங்க. இவங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜே பிளாக்ல ஒருத்தர் மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு, எல்லாருமா சேர்ந்துட்டு அது ஒரு நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ண பாக்குறாங்க, கண்டிப்பா அது கொலை அப்படின்னும் போது நீங்க எப்படி அவ்வளவு உறுதியா அதை கொலைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது அன்னைக்கு எல்லாமே வியர்டா நடந்துச்சு, முக்கியமா இந்த ஏரியாக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை அன்னைக்கு நான் இந்த அபார்ட்மெண்ட் பக்கமா பார்த்தேன், அந்த ஆள் தான் வந்துட்டு கொலை பண்ணிட்டு போயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, முக்கியமா இறந்து போன அந்த மனுஷனுடைய ஃபேமிலியே அது கொலை கிடையாது, அது ஒரு சாதாரண இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண பாக்குறாங்க, நீங்க எப்படியாச்சும் கண்டுபிடிங்க அப்படின்னும் போது அப்போ இந்த ஆன்ட்டியோடைய பையன் மறுபடியும் வராரு, ஏமா அது கண்டிப்பா கொலையெல்லாம் கிடையாது, அந்த மனுஷன் இயற்கையா இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது டேய் உனக்கு தெரியுமா இல்ல இவருக்கு தெரியுமா, நீ டிடெக்டிவா இல்ல இவரு டிடெக்டிவா, நான் தான் ஏக்கன் பாபு சார வர சொல்லியிருக்கேன் இல்லையா, இவரு விசாரிச்சு கண்டுபிடிப்பாரு சார், இதுக்கப்புறம் தூங்குறீங்களோ சாப்பிடுறீங்களோ பாத்ரூம் போறீங்களோ முக்கியமா இது கொலையா இல்ல அவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, உள்ள போயிட்டு ஸ்டே பண்ணுங்க அப்படின்னும் போது மருமக வராங்க, உள்ள வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க போகாதீங்க, அவங்க பேசி உங்க உயிர் எடுத்துருவாங்க, நான் போயிட்டு உங்களுக்கு குக் பண்ணி ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக இப்போ பிரமோத் அந்த ஆன்ட்டியோடைய பையனை பார்த்து அதான் டாக்டரே இது ஒரு சாதாரண மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெத் சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க பாருங்க அவரு இயற்கையா தான் இறந்து போயிட்டாரு, அதை பத்தி எங்களுக்கு எந்த டவுட்டுமே கிடையாது, அம்மா ஏதோ போட்டு பணத்திட்டு இருக்காங்க, அதை பத்திலாம் பெருசா கவலைப்படாம கீழே துர்கா பூஜை நடக்குது, நீங்க நல்லா சாப்பிடுங்க, பூஜையில கலந்துக்கோங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனாலும் ஹீரோ யோசிக்கிறாரு, ஒருவேளை இந்த பாட்டி சொல்ற மாதிரி கொலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கீழே வந்து அந்த அம்மா சொல்ற மாதிரி இது கொலையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஏங்க நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா, இது கொலையாளா இருக்க வாய்ப்பே கிடையாது, கொலை அப்படின்னா அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களே போலீஸ்க்கு போயிருப்பாங்க, அண்ட் மத்த யாருக்கும் டவுட் வராம இந்த பாட்டிக்கு இந்த ஆன்ட்டிக்கு மட்டும்தான் டவுட் வந்திருக்கு, சோ இதெல்லாம் கேஷுவலா விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு போட்டோலாம் எடுக்கும்போது அங்க நம்ம ஹீரோ ஷாம பாக்குறாரு. ஷாமு சுமித் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையோ பேசிட்டு இருக்காரு. யோ இங்க என்னதையா நடக்குது, திடீர்னு பார்த்தா அவங்க அங்கிள் இறந்து போறாரு, திடீர்னு அந்த கோவிந்தம் இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்ற, அப்படின்னா உன்னுடைய கடன்லாம் எப்படி கொடுக்க போற, எனக்கு எப்படி காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் ஏதாவது பண்றேன், எப்படியாச்சும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது இதை எல்லாத்தையும் ஹீரோ நோட் பண்றாரு. இல்ல என்னமோ சம்திங் ராங் இருக்கு, ஒருவேளை அந்த பாட்டி சொல்ற மாதிரி இது கொலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதே டைம்ல நமக்கு ஒரு சின்ன சீனை காமிச்சிருப்பாங்க, நான் தான் சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா அன்னைக்கு இந்த சுதிர் வெளியே போயிட்டு அங்க இருக்க எல்லாரையும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் கலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல அங்க ஒரு கார் வந்திருக்கும், காருக்குள்ள இருந்து ஒருத்தர் இறங்கி நான் ஷாமுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாரு. இந்த சுதிர் அந்த டைம்ல சரியான போதையா இருந்திருப்பாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது மக்களே. இப்ப அப்படியே செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே யாரோ ஒருத்தன் கார்ல ஒரு டெட் பாடியை கொண்டு வந்துட்டு அதை ஒரு ஓரமா தூக்கி போட்டு அவன் பாருன்னு கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, நம்ம ஹீரோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த பிட்டு ஆன்ட்டி வந்து நம்ம ஹீரோ கிட்ட நான் தான் சொன்னல அது கொலைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் இறந்து போயிட்டாரு, அவருடைய ஃப்ரெண்டு கோவிந்தோவும் இறந்து போயிட்டாரு, அதாவது இந்த அங்கிள் கிட்ட கொஞ்சம் பணம் வந்திருக்கு, அந்த பணத்தை கோவிந்தோ ஆட்டைய போட்டு போயிருக்காரு, அவர்கிட்ட இருந்து யாரோ ஆட்டைய போட்டு போயிட்டாங்க, இப்ப அந்த கோவிந்தோவையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது எனது கொலையான்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆமா கொலைதான், நீங்க உடனே கிளம்பி வாங்க, இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிங்க, இதுக்கப்புறமும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார் நாங்க கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ உடனே அந்த ரூபல் மேடம்க்கு கால் பண்றாரு. அதான் போன சீசன்ல ஒரு போலீஸ் வந்தாங்க, நம்ம ஹீரோக்கும் நல்லா தெரிஞ்சவங்க ஆயிட்டாங்க பாத்தீங்களா, அந்த போலீஸ்
மேடம்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த கேஸை பத்தி எல்லாமே விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க லேடி போலீஸும் அவங்க டீமும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கார் ஆக்சிடென்ட்னு நினைக்கிறேன், இந்த பக்கமா டெட் பாடி உழுந்து கிடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறாரு, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. எங்க மேடம் டெட் பாடியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை போஸ்ட் மார்ட்டத்துக்கு அமுச்சு வச்சாச்சு, போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே உங்களுக்கு டைமண்ட் ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது டைமண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லாமே தஷ்குப்தா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிரமோத்தை ஒரு ஓரமா கூட்டிட்டு போறாரு. இப்போ எதுக்காக என்ன ஓரமா கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகல, நம்ம தஷ்குப்தாக்கும் கல்யாணம் ஆகல, அதான் ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண அப்படின்னும் போது இப்போ நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா, வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இதே டைம்ல அந்த லேடி போலீஸும் கூப்பிடுறாங்க. எங்களுக்கு வந்துட்டு பெருசா ஒண்ணுமே கிடைக்கல, ஒரே ஒரு பிரீஃப் கேஸ் மட்டும் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா எதுக்காக கோவிந்த் வந்துட்டு டைமண்ட் கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதாவது அந்த இறந்து போன அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு டைமண்ட் வியாபாரியா, அவருடைய சில பொருட்கள்லாம் இந்த கோவிந்த் தான் கொண்டு போயிட்டு டெலிவரி பண்றது, கொண்டு வரது, கொண்டு போறது அந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்தாரு. சோ இவரு கொண்டு போகும்போது இவருக்கு என்னமோ ஆயிட்டு அந்த டைமண்ட் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு தான் கேட்டேன். அந்த இதை நீங்க வந்துட்டு ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சும்மா இப்போதையே பார்க்கும்போது இவர் இந்த பக்கம் வந்திருக்காரு, ஏதோ ஒரு காரோ ஏதோ ஒரு வண்டியோ அடிச்சு தூக்கி இருக்கு, விழுந்து இறந்து போயிருக்காரு. முதல் கட்ட விசாரணையில இது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பிஎம் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா மட்டும்தான் மத்த விஷயம்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இவங்க கிரைம் ஸ்பாட்ல இருந்து ஒரு பிரீஃப் கேஸ கொண்டு வந்திருப்பாங்க, அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி அந்த நம்பர்லாம் மாத்தி மாத்தி போட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அவ்வளோலாம் ட்ரை பண்ணாதீங்க, 332 போடுங்க ஓபன் ஆயிடும் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி பாஸ்வேர்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆக்சுவலா இந்த பிரீஃப் கேஸ வந்துட்டு ஷாம் தான் யூஸ் பண்ணிருக்காரு, அவர்கிட்ட இருந்து எனக்கு குழுன்னு கேட்டு அந்த அங்கிள் யூஸ் பண்ணிருக்காரு, அந்த அங்கிள் கிட்ட இருந்து இந்த கோவிந்தோ ஆட்டையை போட்டு ஓடி போயிட்டு இருக்காரு மக்களே. சோ அதனால பின் எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்க வந்துட்டு ஷாம்க்கு கால் பண்ணி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது சூப்பர்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பைசாவை காணும். என்னையா உள்ளுக்குள்ள ஒண்ணும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அதுக்காக உள்ளுக்குள்ள எல்லாமே வச்சுட்டா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஷ்குப்தா கலாய்கிறாரு. சரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க போயிட்டு அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரையும் அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடியும் கொண்டு வராங்க. இது சாதாரண ரீடிங் கிளாஸ், அதுக்கப்புறம் அந்த கார்டு இருக்கு பாத்தீங்களா, இது அந்த சுமித்தோடைய கடையோடைய கார்டு மாதிரி தெரியுது. கடைசி சீன்ல ஷாம் கிட்ட சுமித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைக்கடை வியாபாரி வந்து பேசியிருப்பாரு, அவருடைய கடையோடைய கார்டு தான் இங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த ஹீரோ பார்த்து வச்சுக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த அபார்ட்மெண்ட் கீழே துர்கா பூஜை நடக்கும், அந்த பூஜையில போயிட்டு கலந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் காணும். பிரமோத் நம்ம தஷ்குப்தா கிட்ட எங்க நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரு ஆன்டிய பார்க்க போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சோகமா வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் போயிட்டு அந்த அங்கிள் இறந்து போனது ஒரு சாதாரண இயற்கையான மரணம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன பச்சை பச்சையா திட்டுறாங்க, எனக்கு மூளையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த கோவிந்தோ எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கும் இப்போ ஒண்ணுமே சொல்ல முடியாது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்ல முடியும் அப்படின்னும் போது நீங்க போயிட்டு முதல்ல ஒழுங்கா விசாரிங்க, முக்கியமா ஷாம் கிட்ட போயிட்டு பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது ரெண்டுமே கொலைதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேரும் கலாச்சி சிரிக்கிறாங்க. சரி ஓகே வாங்க போயிட்டு பூஜையில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போயிட்டு சாமி கும்பிட்டு அங்க அப்படியே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பயந்துட்டே இருக்காரு. அப்போ தஷ்குப்தா நீங்க ஏன் இப்போ பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க ஆண்டியை நினைச்சுதான், எப்போ எங்க இருந்து வருவாங்கன்னே தெரியாது, வந்தாங்க அப்படின்னா கொலை கேஸ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என் உயிரை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அங்க சுதீர் வராரு, அவரு தான் இந்த விழாக்கு சாப்பாடுலாம் போடுறாரு போல, சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தஷ்குப்தா பேச ஆரம்பிக்கிறாரு. தஷ்குப்தாவை அந்த சுதீருக்கு முன்னாடியே நல்லா தெரியும் போல, அப்படியே பேசினாங்க. அதுக்கப்புறமா அந்த அங்கிள் இறந்து போன விஷயம் இந்த மாதிரி எல்லாமே பேச நம்ம ஹீரோ கை கழுவிட்டு அந்த சுதீர் கூட நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டோம், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேச்ச போட ஆரம்பிக்கும் போது ஆமாமா எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஃபேமிலி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், வருஷம் சந்தோஷுடைய மனைவியும் தான் இந்த சாப்பாடுலாம் போடுவாங்க, இந்த வருஷம் வந்துட்டு அவங்களால போட முடியாம நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கோவிந்த் இருக்கான் இல்லையா, அவனை அந்த அங்கிள் தான் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து இங்க வேலைக்கு வச்சிட்டு
இருந்தாரு. ஆனா அவனே இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சே பார்க்கல. அவன் எதையோ ஆட்டைய போட்டுட்டு ஓடி போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சந்தோஷையும் சந்தோஷுடைய மனைவியும் கூப்பிட்டு இவங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்க அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன பெங்காலியா? பெங்காலி நல்லாவே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் கிட்ட கேட்கும் போது இல்ல நாங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்க, பெங்கால்ல கொஞ்சம் படிச்சிருக்காரு போல, அதை பத்தியும் சொல்றாரு. அப்போ இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் அவங்க ஹோட்டல் கூட சொந்தமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஆனா இப்போது க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் கூட பேசிக்கிட்டே வராரு. அந்த சம்பவம்லாம் நடக்கும் போது நீங்க கூட இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அங்க குழந்தைங்களுக்காக ஊஞ்சல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல உட்காந்து ஆடிட்டு இருக்காரு. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறாங்க, ஏங்க இது குழந்தைங்களுக்காக கட்டி வச்சிருக்காங்க, உங்களுக்கு கிடையாது அப்படின்னும் போது பரவாயில்ல நானும் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சமயத்துல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருந்தேன். வழக்கமா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், ஆனா வீட்டுல குடிக்க முடியாது, பொண்டாட்டி சமையா திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கார்ல யாரோ வந்தாங்க. யாருன்னு பார்த்தா டாக்டர் சந்தோஷ் தான் வந்து கூட்டு போனா. அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு. இப்போ வந்துட்டு டெத் சர்டிபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த விஷயம்லாம் நான் அங்கதான் இருந்து பார்த்தேன் அப்படின்னும் போது அவர் இறந்து போன சமயத்துல அங்க கோவிந்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கோவிந்த் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் யாரோ வந்தாங்க, அது யாருன்னு தான் தெரியல, வந்தவங்க சந்தோஷுடைய வீட்டை பத்தி விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அப்படியா, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே மூணாவது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ என்னமோ யோசிச்சுட்டு வராரு. அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் சொன்னாரு பாத்தீங்களா, அது எல்லாமே யோசிச்சுட்டே வந்துட்டே இருக்கும் போது அப்போ இவங்க ரெண்டு பேரும் வராங்க. என்னாச்சு, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு யாரோ வந்தவங்க ஷாமுடைய வீடு எங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாமுடைய வீட்டுக்கும் போயிருக்காங்க. அங்க என்னமோ நடந்திருக்கு, ஆனா இவரு குடி போதையில இருந்த காரணத்தினால எல்லாமே மறந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ஆன்ட்டி வராங்க. இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஷாம் கிட்ட பேசினா எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க முடியும், இங்க நின்னு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக கூடவே அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க. இப்போ மூணு பேரும் போயிட்டு ஷாமையும் ஷாமுடைய ஃபேமிலியும் மீட் பண்றாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கோவிந்தோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னுடைய அங்கிள் வந்துட்டு இந்த டைமண்ட்லாம் வாங்கி விற்கிற பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைமண்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நகைக்கடைக்காரன் தான் பாருங்க, அவனுக்கு போக வேண்டிய டைமண்ட், அதுக்காக அங்கிள் முன்கூட்டியே பணம் வாங்கி என்னுடைய பிரீஃப் கேஸ்க்குள்ள வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் டைமண்ட கோவிந்த் அங்கிள் கிட்ட கொடுத்து நீங்க போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னும் போது அவரு தான் அந்த டைமண்ட கொண்டு போயிருக்காரு மக்களே. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த டைமண்ட் போய் சேர்ந்துதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல போகவே இல்ல, அதனால தான் அந்த சமயத்திங்க வந்து சண்டை போட்டு போனா அப்படின்னும் போது சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு, கோவிந்தோ வந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டாக்டர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த கோவிந்த் திரும்பி வந்திருக்காரு மக்களே. ஆக்சுவலா இவரு டைமண்ட் வாங்கிட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் அங்கிளுக்கு நெஞ்சு வலி வரவே ஆரம்பிச்சிருக்கு. சரி அங்கிள் நீங்க பாத்துக்கோங்க, நான் போயிட்டு இதை சப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு. திரும்பி வரும்போது அங்கிள் இறந்தே போயிட்டு இருக்காரு. அந்த பிரீஃப் கேஸ் உங்களுடையதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஷாம் ஆமா அப்படின்றாரு. ஏன் உங்க அங்கிள் கிட்ட வேற பிரீஃப் கேஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருந்துச்சு, அது லாக் சரியா உட்கார மாட்டேங்குது அப்படின்னா என்கிட்ட கேட்டாரு, நானும் கொடுத்தேன் அப்படின்றாரு. சரி அந்த பிரீஃப் கேஸ்க்குள்ள எவ்வளவு பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஷாம் தெரியல அப்படின்றாரு. ஆனா ஷாமுடைய மனைவி அதுக்குள்ள குறைஞ்சது ஒரு 50 லட்சமாச்சு பணம் இருந்திருக்கணும் அப்படின்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ கேட்ட எல்லா விஷயத்தையும் வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டு கண்டிப்பா உங்க அங்கிள் தானா சாகல, அவரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்கிற எல்லாரும் செமையா ஷாக் ஆகுறாங்க. அது எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா கொலைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாமுடைய மனைவி கேட்கும் போது அதாவது அந்த கோவிந்தோ பக்காவா பிளான் போட்டிருக்காரு, அந்த வைரமும் போக கூடாது பணமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு இந்த அங்கிளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கெமிக்கலை கலந்து கொடுத்திருக்காரு. அதுவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஹார்ட் அட்டாக் தான் தெரியணும், எந்த கெமிக்கலோ விஷமோ உள்ளுக்குள்ள போச்சுன்னு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி பக்காவா கொடுத்திருக்காங்க. அதனால்தான் அங்கிள் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு. இவரு அதுக்கப்புறமும் கூட அந்த டைமண்டை நான் போயிட்டு சப்ளை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினவரு அதை ஒலிக்க வச்சுட்டு திரும்பி வந்து இந்த பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போயிருக்காரு. இதான நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா என்னுடைய அங்கிள் இறந்து போனதுக்கு அப்புறமா டெட் பாடி கூட அந்த கோவிந்த் தான் இருந்தாரு. நாங்க எங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போயிட்டு கால் பண்ணலான்னு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும் போது கோவிந்தையும் காணும், அந்த பிரீஃப் கேஸையும் காணும் அப்படின்னும் போது ஆனா இப்ப எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோவிந்தை யாரு கொலை பண்ணா,
கோவிந்த் தான் பணத்தையும் அந்த டைமண்டையும் ஆட்டைய போட பிளான் பண்ணாரு அப்படின்னா இவரை யாரு கொலை பண்ணா, அந்த பிரீஃப் கேஸ்ல இந்த பணம் எங்க, இப்ப அந்த வைரம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதே டைம்ல அந்த போலீஸ் லேடி கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவிந்த் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருக்காரு, அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாரு அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, சோ அப்படின்னா இதுவும் நேச்சுரல் டெத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவரு இறந்து போயிட்டு 3 நாள் ஆகுது, 3 நாளைக்கு அப்புறம் தான் யாரோ டெட் பாடியை கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க. இது நம்ம முன்னாடி நினைச்ச மாதிரி ஆக்சிடென்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எனது கோவிந்தோ இறந்து 3 நாள் ஆகுதா, இதே போலதான் அந்த அங்கிள் இறந்தும் 3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. சரி ஓகே மேடம், வேற ஏதாவது தெரிய வந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ மறுபடியும் இந்த பிட்டு பாட்டி வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் சொன்னல, இது வந்துட்டு சாதாரண மரணமே கிடையாது, கொலை கொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒழுங்கா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு வாங்க பேசலாம் விசாரிக்கலாம் அப்படின்னும் போது, ஏமா அப்படியே சும்மாலாம் விசாரிக்க முடியாது, எல்லாரும் கிளம்புங்க, சார் விசாரிச்சு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோடைய பையன் சொல்லும் போது எல்லாரும் கலைஞ்சு போறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாமுடைய மனைவியை கூப்பிட்டு ஒரே ஒரு வாட்டி நான் வந்து உங்க பிளாட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா பார்க்கலாம், எங்களுக்கும் அங்கிளுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ தஷ்குப்தா, பிரமோத், அதுக்கப்புறம் அந்த ஆன்டியோடைய பையன் 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எனக்கு நிறைய டவுட் இருக்கு, முதல்ல இந்த டெட் பாடி எதுக்கு 3 நாள் கழிச்சு கிடைச்சது, ரெண்டாவது வந்துட்டு அந்த கண்ணாடி யாருடைய கண்ணாடி, அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா அந்த காம்பினேஷன் லாக்கு, இந்த எல்லா கேள்விக்கும் முதல்ல பதில கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை தாண்டி டெட் பாடியை யாரு 3 நாள் அவங்க வீட்லயே வச்சிருக்க போறாங்க, அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டியோடைய பையன் சொல்ல, அதையும் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம யாருக்கு அந்த பிரீஃப் கேஸோடைய பாஸ்வேர்ட் தெரியுமோ அண்ட் யாருக்கு இந்த டைமண்டோடைய டீலிங்லாம் பத்தி தெரியுமோ அவங்க தான் ஆட்டையை போட்டுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஷாமுடைய வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு கதவை தட்டினா ஷாமுடைய மனைவி தான் வந்து கதவை திறக்கிறாங்க. அப்புறம் ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு போலீஸ் கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாம் கிட்ட கேட்கும் போது, ஆமா கால் பண்ணாங்க, கோவிந்த் அங்கிளுடைய பாடியை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க, கூடவே ஒரு பிரீஃப் கேஸும் இருந்திருக்கு, ஆனா அதுல பணம்லாம் இல்லையா, அண்ட் கோவிந்த் அங்கிளும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு, அவரு இறந்து 3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான் வந்துட்டு உங்க அங்கிளுடைய அந்த ரூமை பார்க்கணும் அப்படின்னு போது வாங்கன்னு கூண்டு போய் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு. இங்கதான் உங்க அங்கிள் இறந்து கிடந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா என் அங்கிள் வந்துட்டு இங்கதான் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் டாக்டருக்குலாம் கால் பண்ணி வர வச்சோம் அப்படின்னு சொல்றாரு. சரி கோவிந்த் வந்து என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கோவிந்த் இங்க வரும்போது பெட்டி அங்க இருந்துச்சு, கோவிந்த் இங்க வந்து உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த டைம்ல போன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் வெளியே போக அதுக்குள்ள ஒரு பெட்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. கோவிந்த் அங்கிளை காணோம் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் முதல்ல நாங்க நோட்டீஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் பெட்டியும் காணோம் அப்படின்ற விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அப்புறம் போலீஸ் வந்தாங்களான்னு கேட்கும் போது வந்தாங்க, வந்துட்டு கோவிந்த் அங்கிளுடைய பிரின்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாங்க. பெருசா அவங்க இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப, எனக்கு உங்க அங்கிள் எப்போ இறந்து போனாரு அப்படின்ற விஷயமும் தெரியணும், அதே டைம்ல கோவிந்த் எப்போ இறந்து போனா அப்படின்ற விஷயமும் தெரியணும், ஏன்னா 2 பேருமே 3 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது இப்ப அப்படியே அந்த ஷாமுடைய மனைவி டெத் சர்டிபிகேட் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அங்கிள் 10:30 மணிக்கு மேல இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ கோவிந்த் எத்தனை மணிக்கு வந்தான்னு கேட்கும் போது 11 மணிக்கு மேல 11:15 கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் சொல்றாரு. சரி எனக்கு அங்கிளுடைய போட்டோவும் வேணும், கோவிந்துடைய போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அந்த போட்டோ தூக்கி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போட்டோ கிளிக் பண்ணி வச்சுக்கிறாரு அவர் போன்ல. சரி ஓகே இப்போ நாங்க கிளம்புறோம், ஏதாவது வேணும் அப்படின்னா கால் பண்றோம் அப்படின்னும் போது, அப்படியே கிளம்பி போனா எப்படி, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கும், இவங்க ஹோட்டல் வச்சு நடத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மேபி அதனால ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஹீரோ நோண்டி பார்த்துட்டே இருக்கும் போது, ஆக்சுவலி அன்னைக்கு கோவிந்த் வந்துட்டு ரொம்ப அப்செட்டா இருந்தாரு, அந்த நகை கடைக்காரன் அவ்வளவு ஒன்னும் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாரு, அது என்ன விஷயம் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷாமுடைய மனைவி சொல்ல, இதுவும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்றாரு. இதோட 3வது எபிசோடு முடியும். இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ பிரமோத் அதுக்கப்புறம் தஷ்குப்தா இவங்க 3 பேருமே அந்த பூஜையில கலந்துக்கிறாங்க. அங்க உட்கார்ந்துட்டு ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் வந்துட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. பார்த்தவரு நேரா போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒண்ணு இல்ல என் பர்ஸை காணும், அதான் தேடிட்டு இருக்கேன், பர்ஸ் கிடைக்கல அப்படின்னா என் பொண்டாட்டி என்ன கொன்னே போட்டுருவா அப்படின்னும் போது, ஓ அப்படியா
நாங்க வேணா தேடி தரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பம்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதே டைம்ல அந்த பிட்டு ஆன்டி ஹீரோவை பாத்துட்டாங்க. இந்த ஆளை பார்க்கவே முடியல, பார்த்து பேசலான்னு பார்த்தா ஓடி ஓடி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரும்போது நம்ம ஹீரோ காதுல வாங்காத மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இங்க ஒரு சாமி சிலை இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒளிறாரு. இப்ப அப்படியே பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ ஆன்டி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க எதையோ பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் தஷ்குப்தாவும் சேர்ந்துட்டு அந்த டெத் சர்டிபிகேட் கொடுத்தாரு பாத்தீங்களா, ஷாமுடைய அங்கிள் இறந்து போந்து அப்புறமா ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணிருப்பாரு பாருங்க, அவரை போயிட்டு மீட் பண்ணி நீங்க கொடுத்த டெத் சர்டிபிகேட் இதுவான்னு பாருங்க, இவர் வந்துட்டு இயற்கையான முறையில் தான் இறந்து போனாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா இதெல்லாம் இந்த டைம்ல எதுக்காக வந்து தொல்லை பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா நான் பாட்னு கிளம்பி போயிடுவேன், ப்ளீஸ் பாருங்க இதை பார்த்து மட்டும் சொல்லுங்க அப்படின்னும் போது இது நான் கொடுத்த சர்டிபிகேட் தான், அவரு இயற்கையான முறையில் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது இவர் தான் நீங்க பார்த்த அந்த அங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போட்டோவை காமிக்கும் போது ஆமா இப்போ என்ன விஷயம்னா நீங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம தஷ்குப்தாக்கு ஹீரோ என்ன பண்றாரு, எதுக்கு இந்த டைம்ல கிளம்பி டாக்டருடைய வீட்டுக்கு வந்து இந்த விஷயம்லாம் கேட்கிறாரு அப்படின்னே புரியல. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அந்த பக்கத்து வீட்டு அங்கிளை காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி போயிட்டு அந்த நகை கடை ஓனரை மீட் பண்ணி அந்த நகை அந்த டைமண்ட் வந்துட்டு உங்க கைக்கு கிடைச்சா எனக்கு பணம் கொடுப்பீங்களா, மொத்தமா எவ்வளவு பணம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரே காண்டா இருக்காரு. நானே என் வைரம் காணாம போச்சுன்னு கடுப்புல இருக்கேன், நீ வந்து கலாச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கும் போது கலாய்க்கலாம் கிடையாது, அந்த டைமண்டை கொண்டு வந்தா எவ்வளவு காசு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த டைமண்டுக்கு ஏற்கனவே 50 லட்சம் பணம் கொடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. ஒருவேளை இந்த ஆள் தான் டைமண்ட் ஆட்டையை போட்டு ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேருமே சேர்ந்துட்டு எங்கேயோ போயிட்டு வர வழியில ஒரு மூடப்பட்ட ஹோட்டலை பாக்குறாங்க. இந்த ஹோட்டல் தான் மக்களே ஷாமுடைய ஹோட்டலு. வெளியே ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும் இருக்காரு. இந்த ஹோட்டலை ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அதுவும் துர்கா பூஜை நடக்குது, இந்த டைம்ல செமையா சேல் ஆகும், ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கும் போது ஏதோ டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத்தை மட்டும் நீ கிளம்பி அந்த பூஜைக்கு போ, அந்த பூஜையில என்ன விஷயம் ஆகுது ஏதாகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாரு, நாங்க வேற ஒரு விஷயமா முக்கியமா வெளியே கிளம்புறோம் அப்படின்னும் போது இல்ல நானும் வரேன் அப்படின்றாரு. யோ இது முக்கியமான வேலை, நீ கிளம்பி போ, அந்த பூஜையில கலந்துக்கோ, அந்த பூஜையில ஏதாவது வியடா நடக்குதான்னு பாரு, நாங்க இதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வேற எங்கேயோ கிளம்புறாங்க. பிரமோத் கிளம்பி அந்த பூஜையில போயிட்டு கலந்துக்கிறாரு. அங்க ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஹூடிலாம் போட்டுட்டு அங்க ஒரு சாமி சிலை இருக்கும், அந்த சிலைக்கு பின்னாடி போயிட்டு வெளியே வராரு. இவரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஷாமும் போயிட்டு வராரு அப்படின்ற விஷயத்தை இவர் பாக்குறாரு. அந்த சாமி சிலைக்கு பின்னாடி அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம போயிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காவ இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் தஷ்குப்தாவும் கிளம்பி போயிட்டு அந்த போலீஸ் லேடியை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், இப்போ இதை வச்சுக்கோங்க, பின்னாடி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஸை கொடுக்க அந்த பர்ஸுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தா காணாம போன டைமண்ட் இதுக்குள்ள இருக்கு. இதை பார்த்துட்டு தஷ்குப்தாவும் போலீஸும் செமையா ஷாக் ஆகுறாங்க. யார் இந்த ஆளு, இந்த ஆளுக்கு இது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, கேஸ் முடியும் போது நான் எல்லாமே எப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. பின்னாடியே தஷ்குப்தாவும் போறாரு. கார்ல போகும்போது யோ இந்த டைமண்டை எப்பயா கண்டுபிடிச்ச, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பிட்டு ஆன்டிக்கு பயந்துட்டு சிலைக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சேன், அப்பதான் இந்த டைமண்டை கண்டுபிடிச்சேன், எதிர்ச்சியா தான் பார்த்தேன், உள்ளுக்குள்ள பார்த்தா டைமண்ட் எவன் ஆட்டையை போட்டானோ அவன் தான் கொண்டு வந்து வச்சிருக்கான் போல, இப்போ அது என் கையில மாட்டிச்சு அப்படின்றாரு. இதை என்கிட்டயும் பிரமோத்துக்கிட்டையும் சொல்லவே இல்லை அப்படின்னும் போது அதான் இப்ப சொல்லிட்டேன்ல, இப்போ கிளம்பி நம்ம அந்த வைர வியாபாரியோடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போற வழியில ஒருத்தர் ஹூடி போட்டுக்கு போவாரு. அவர்கிட்ட இந்த நகை வியாபாரி சக்சேனாவுடைய வீடு எங்க இருக்கு, சுமித் சக்சேனாவுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் காமிச்சிட்டு போறாரு. அந்த ஹூடிய இவங்க சரியா பார்க்கல, ஹூடி போட்டுட்டு வரவர் யாரு அப்படின்னும் சரியா இவங்க பார்க்கல. ஆனா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் போல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த நகை வியாபாரியோடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரே ரத்த கலரியா இருக்கு. சுமித் சக்சேனா அந்த நகை வியாபாரிய யாரோ கொலை பண்ணி போட்டு போயிட்டாங்க போல. இத பார்த்து ஷாக் ஆனவங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. நம்ம லேடி போலீஸ் டீமோட வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம ஹீரோக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கார மேல முன்னாடியே டவுட் இருந்திருக்கும், அவனை பத்தி
பத்தி ஏதாவது விசாரிச்சு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆளு எப்பயுமே அந்த அபார்ட்மெண்ட் பக்கமே சுத்திக்கிட்டு இருப்பானா. முக்கியமா ஷாமுடைய அங்கிள் இறந்து போனார் இல்லையா, அவர் வந்துட்டு வழக்கமாவே அங்க இருக்க விண்டோ பக்கமா உட்காந்துட்டு வெளியே காத்தோட்டமா பாத்துக்கிட்டு இருப்பாராம். இந்த பக்கத்து வீட்டு அங்கிளும் அந்த விண்டோ பக்கமா மேல என்ன விஷயம் நடக்குது கீழே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு நல்லா தண்ணி போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருப்பாராம். முக்கியமா சிலையை கொண்டு வந்தாங்க இல்லையா, ஷாமுடைய அங்கிள் என்னைக்கு இறந்து போனாரோ அன்னைக்குதான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சிலையை கொண்டு வந்திருப்பாங்க. அன்னைக்கு இவர் தான் போயிட்டு இங்க ஒரு சாவு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போவோம் சொல்லியிருக்காரு. இதை தவிர வேற எதுவும் என்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த கொலையை பத்தி நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வரைக்கும் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத்துக்கு கால் பண்றாரு. ஏதாவது வியடா பாத்தியான்னு கேட்கும்போது ஆமா இங்க நான் ஒரு வித்தியாசமான விஷயத்த பார்த்தேன். இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் ஒரு கருப்பு கலர் ஊடி போட்டுட்டு அந்த சிலைக்கு பின்னாடி போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஷாமு பின்னாடி போயிட்டு வராரு. அதுக்கு பின்னாடி ஏன் போயிட்டு வராங்க அப்படின்னே தெரியல, ஒரு மாதிரி வியடா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் வந்து பாக்குறேன் அப்படின்றாரு. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த நகைக்கடையோடைய முதலாளி வீட்டுல இருக்கேன், அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அவரை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே நேர்ல வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இப்ப அப்படியே அந்த பூஜையில போயிட்டு நம்ம ஹீரோவும் தஷ்குப்தாவும் கலந்துக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ என்ன கண்டுபிடிச்சாரோ எல்லாமே ரெண்டு பேர்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் வராரு. வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவங்களும் கிளம்பி போறாங்க. போனா அங்க இருக்க பொண்டாட்டி கழுவி ஊத்துறாங்க. கண்டவங்க எல்லாம் என் வீட்டுக்கு கூட்டு வரீங்க அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு டீ ஆச்சி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் வந்துட்டு இந்த பூஜைக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சிலையை கூட இறக்கி வச்சீங்களா, ஆனா அடிக்கடிக்கு சிலைக்கு பின்னாடி போயிட்டு வரீங்க அப்படின்ற கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது இவரு ஷாக் ஆகுறாரு. அதாவது எதுவும் நெருப்புலாம் பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால தான் ஒயர் கனெக்ஷன் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாக்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது சூப்பருங்க உங்களுக்கு நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் அந்த இறந்து போன கோவிந்தோடைய போட்டோவை இவர்கிட்ட காமிச்சு அன்னைக்கு நைட்டு யாரோ வீட்டுக்கு வந்தாங்க, கோட் சூட்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்களே அது இவங்களா பார்த்து சொல்லுங்க அப்படின்னும் போது இவரு யோசிச்சுட்டு இவரை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது வேற ஒரு போட்டோவை காமிக்க ஆமா நான் இவரை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவர் தான் மக்களே ஷாமு, சாரி ஷாமுடைய அங்கிள். ஆக்சுவலா இவர் அன்னைக்கு ஷாமுடைய அங்கிள் தான் பார்த்திருக்காரு கோவிந்தோ அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிட்டு இருக்காரு. ஷாமுடைய அங்கிள் அன்னைக்கு உள்ளுக்குள்ள போனாரு அப்படின்னா அப்போ ஷாமுடைய அங்கிள் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாம் வந்து டாக்டரை கூப்பிட்டு போனாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்க அதுக்கும் நான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இப்போ கார்ல வரும்போது பேசிக்கிட்டே வராங்க. ஷாமுடைய அங்கிள் அன்னைக்கு வந்தாரு அப்படின்னும் போது யாரு இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆக்சுவலா கோவிந்தோ தான் முன்னாடியே வந்து இறந்து போயிருப்பார் போல. இங்க வந்துட்டு ஆள் மாறாட்டம் கிடையாது பிணம் மாறாட்டம் நடந்திருக்கு. அது எப்படி என்ன விஷயம்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. வீட்டுல இருக்கும் போது பிட்டு ஆண்டி வராங்க. இன்னைக்கு காலைல போலீஸ் வந்து பக்கத்து வீட்டு அங்கிளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த ஏக்கன் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா வந்து கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோ ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறாரு. ஆண்டி வந்து ஹீரோ எங்கன்னு கேட்டு ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்ல கிளம்பி போயிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ வெளியே வராரு. இந்த கொலை கேஸுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஷாமுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட போறாரு. சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருந்தீங்களே அது ரிப்பேர் அப்படின்னு சொன்னீங்களே சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னு. யாரு சரி பண்ணா நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஷாம் நம்பர்லாம் கிடையாது, நம்பர் வந்துட்டு மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஷாமுடைய மனைவி ஷாக் ஆகுறாங்க. நான் வரும்போது உங்க கடையை பார்த்தேன், உங்க கடையை எதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க அங்கிள் இறந்து போயிட்டாரு, அது மட்டும் இல்லாம ரெனோவேஷன் ஒர்க்லாம் இருக்கு, இப்போ இதையெல்லாம் கேட்டு என்ன பண்ண போறீங்க, எங்க கடையை திறந்து வைப்போம் மூடி வைப்போம், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோ கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா ஆன்சர் பண்ணாம கொஞ்சம் ரக்கட் கேர்லா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வெளியே கிளம்புறோம் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்ப பார்க்கும்போது அவ்வளவு சீக்கிரம்லாம் வெளியே போக முடியாது, கெஸ்ட் வராங்க அப்படின்னும் போது பிட்டு ஆன்டி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தான் அங்கிளை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது கிடையவே கிடையாது, நாங்க ஏன் கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பணத்துக்காக இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹோட்டலுக்கு இவங்க ஒழுங்காவே டாக்ஸ் கட்டாம கவர்மெண்ட்டை ஏமாத்தும் போது கவர்மெண்ட் பெனால்ட்டியும் போட்டு 30 லட்சம் கட்டுங்க, அதுக்கப்புறம் தான் ஹோட்டலை ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கிள் வந்துட்டு இந்த டைமண்ட் வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் ஆட்டையை போடணும், அங்கிளை கொலை பண்ணிட்டு ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும் போது தான் கோவிந்த் அங்கிளை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காரு.
வந்தவர் உண்மையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டு இருக்காரு. அப்போ இவங்க என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம அங்கிள் வந்தா கொலை பண்ணிடலாம், கொலை பண்ணிட்டு அந்த விஷயம்லாம் ஆட்டையை போடலாம், ஆனா மாட்டக்கூடாது அப்படின்னா கோவிந்தோ தான் அங்கிள்னு செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூட்டிட்டு வந்து எங்க அங்கிள் வந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, அதாவது இந்த ஷாமுடைய அங்கிள் பேர்ல டெத் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிள் வீட்டுக்கு வரும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரு பார்த்திருக்காரு. அங்கிள் வீட்டுக்கு வரும்போது ஏதோ காஃபில விஷம் கிஷம் கலந்து கொடுத்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சரியா தெரியல, இவங்க வாயை திறந்தா மட்டும் தான் தெரியும். நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னும் போது, நாங்க யாரையும் கொலை பண்ணல, நாங்க கொலை பண்ணோம் அப்படின்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதாவது கோவிந்தோ இறந்து போயிட்டு 3 நாள் கழிச்சு தான் டெட் பாடி கிடைச்சது. ஆனா அங்கிள் வந்துட்டு உடனே இறந்து போயிட்டு கிடைச்சது பாத்தீங்களா. அங்கிளுடைய பாடியை நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம அப்படியே விட்டதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவரு ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டெத் சர்டிபிகேட் நம்ம கிட்ட இருந்துச்சு. அதை இவங்க பயன்படுத்திட்டு அசால்ட்டா அங்கிளுடைய டெட் பாடியை எரிச்சிட்டாங்க. ஆனா கோவிந்தோடைய டெட் பாடியை உடனே வெளியே தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு 3வது நாள் தூக்கி போய் போட்டிருக்காங்க. ஃப்ரிட்ஜை செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்னு, அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, இவரு இந்த விஷயம்லாம் எப்படியோ நோட் பண்ணிட்டு இருக்காரு. நோட் பண்ணிட்டு இவங்களை பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிலைக்கு பின்னாடி வைரத்தை பார்த்திருக்காரு. இதை ஒன்னு இவங்களை பிளாக்மெயில் பண்ணி ஆட்டையை போட்டுடலாம், அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமா ஆட்டையை போட்டு வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைக்கடை வியாபாரியை பார்த்து டீல்லாம் பேசிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது வைரத்தை காணும். அந்த வைரத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. இதே டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த நகை வியாபாரி இருக்காரு பாத்தீங்களா, இவரு பணம் கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் இந்த ஷாம் தான் மக்களே கொலை பண்ணிருக்கான். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. வேற வழி இல்லாம இவங்க மாட்டிட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிளான் பண்ணி தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கைது பண்றாங்க. அதுவும் 2 கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க. அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அவரை நம்ம ஹீரோ தான் கைது பண்ண சொல்லியிருப்பாரு. அவரும் இங்க வந்திருப்பாரு. இவரும் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கைது பண்ண சொல்லும் போது 3 பேரையும் கைது பண்ணி கூட்டு போறாங்க. இந்த ஆள் ஒரு பயங்கரமான மூலக்காரன், இந்த ஆள் மாதிரி ஒரு பயங்கரமான ஆளை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதோட இந்த சீரீஸும் முடியுது மக்களே.